ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பும் பெருங்கருணை கொண்ட அகிலத்தின் அதிபதி அல்லாஹுக்கு எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனது இறை தூதர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் இறை விசுவாசிகள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவட்டுமாக. ஆரம்பமாக அல்லாஹு தஆலா இந்த உரையை எனக்கும் உங்களுக்கும் யாருடைய செவிகளெல்லாம் இந்த செய்தி சென்றடைகிறதோ அவர்கள் அனைவருக்கும் மறுமை வரை பிரயோசனமான உரையாக ஆக்குவானாக. வெள்ளிக்கிழமை இந்த அழகிய மாலை பொழுதினிலே ஜாமியுல் இஸ்லாஹ் ஜும்மா பள்ளிவாசலினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா நிகழ்வில் இங்கே சொல்லப்படக்கூடிய விடயங்கள் தான் என்ன, என் வாழ்வில் இதன் மூலமாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மறுமைக்காக நம்மை தயார்படுத்துவோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துவிட்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் முஸ்லிம்கள், மூமின்கள். எம்மை பொறுத்தவரைக்கும் மறுமையை நம்பிக்கை கொள்வது என்பது அடிப்படையான ஒரு அம்சம். ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் அடிப்படையானது மறுமை நாளை ஈமான் கொள்வது. ஆனால் ஏன் இந்த மறுமை நாளை குறித்து நாங்கள் அதிகம் நினைவுபடுத்த வேண்டும்? ஏன் இதனை குறித்து நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே அதிகம் விழிப்பூட்ட வேண்டும்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்ட என்னுடைய இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காய் தான் எதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை பரிசோதனை செய்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அழகிய ஒரு உபதேசத்தை சொல்கிறார். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் நாளை மறுமை ரப்பை சந்திக்கின்ற போது உங்களுடைய ரப்பை சந்திப்பதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அதற்கான ஏற்பாட்டை உலகத்தில் வாழ்கின்ற போதே நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா உபதேசம் செய்கிறார். ஆகவே நானும் நீங்களும் இந்த மறுமைக்காக வேண்டி எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம்? ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையில் ஒரு சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வியை கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், மதா சா, மறுமை நாள் எப்போது வரும்? நீங்கள் சொல்கிறீர்களே இந்த மறுமை நாள், இது எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்ட கேள்வி, வமா அத்ததலஹா, என் தோழரே, அந்த மறுமையை குறித்து நீ கேட்கிறீரே, இவ்வளவு ஆவலோடு எதிர்பார்க்கிறீரே, வமா அத்ததலஹா, அந்த மறுமைக்காக வேண்டி நீ முதலில் எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்வி, அவர் மறுமையை குறித்து கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட, நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய்? உன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு நீ தயாரான நிலையில் இருக்கிறாயா
அதே நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருந்து கொண்டு நம்முடைய மனசிலே ஒரு கை வைத்து கேட்டு பார்ப்போம். இதே நேரத்தில் என்னுடைய அஜல் முடிந்து விட்டால், என்னுடைய ரப்புடைய தமனை வந்து விட்டால், அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால், நாம் ரப்பை சந்திப்பதற்கு தயாரா அன்பார்ந்தவர்களே? அல்லாஹுடைய விசாரணை நாளைக்கு முன்னால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாரா? அல்லாஹுடைய தூதர் கேட்ட கேள்வி இது. அப்போது அந்த மனிதர் சொன்னார், அவருடைய பக்குவத்தை பாருங்கள், அல்லாஹுடைய தூதரே, என்னிடத்தில் பெரிதாக ஒன்றும் தொழுகையோ நோம்போ தான தர்மங்களோ கிடையாது. வலாகின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, என்றாலும் நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன். ஏதோ நாங்க இந்த கருத்து அடிப்படையா வச்சு அவர் தொழுகல்ல, பெரிசா தொழுகிறல, நோம்பு பிடிக்கிறல, தர்மம் கொடுக்கிறலன்னு நினைக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன், பெரிதாக என்னிடத்தில் வணக்க வழிபாடுகள் இல்லை என்று அவர் சொன்னதுடைய நோக்கம், இந்த நேசம் வந்துவிட்டால் எல்லா வணக்க வழிபாடுகளும் அவருடைய வாழ்க்கையில் வந்துவிடும். தொழுகை ஒரு காலமும் அவருக்கு தவறி போகாது. ஃபஜ்ருடைய அழைப்பு வந்தால் அவர் உரிய நேரத்தில் தொழக்கூடிய மனிதனாக மாறுவார். அல்லாஹுடைய பாசமும் அல்லாஹுடைய நேசமும் இருந்தால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் குறை வைக்க மாட்டார். அவருடைய பக்குவம் அது. அல்லாஹ்விட தூதரத்தில் பதில் சொல்கின்ற போது சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், பெரிசாக வணக்க வழிபாடுகள் இல்லை, ஆனால் நான் அல்லாஹ்வையும் உங்களையும் நேசிக்கிறேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நன்மாராயமாக சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள். முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பில், அதே போன்று புகாரி போன்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டதிலிருந்து சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய அலாதி இன்பம். ஏனென்றால் அவர்களோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கவலையோடு வருகிறார், யா ரசூலல்லாஹ், உலகத்திலே வாழ்கின்ற போது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்திக்கிறேன், பேசுகிறேன், உரையாடுகிறேன். ஆனால் நீங்கள் நபி, நானுமோ சாதாரண ஒரு மனிதன். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே உங்களை சொர்க்கத்துக்குள் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனுப்பி என்னை நரகத்துக்கு அனுப்பிவிட்டால் உங்களை பார்க்க முடியாதே அல்லாஹுடைய தூதரே, அல்லது அல்லாஹு தஆலா என்னை அந்த சொர்க்கத்துக்கு நாடாவிட்டால் உங்களை பார்க்க முடியாதே அல்லாஹுடைய தூதரே என்று கவலையோடு சொல்கிறார். அப்போது அல்லாஹு தஆலா என்ன வசனத்தை இறக்கினான்? அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், உண்மையான தோழமை கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹுக்கு வமையுத்தி இல்லாஹ வ ரசூலா, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ உலாயிக, அவர்களெல்லாம் மல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹு தஆலா அருள் செய்த கூட்டத்தோடு இருப்பார்கள். மினன் நபியின், நபிமார்களோடு இருப்பார்கள். அதே போன்று சுஹதாக்களோடு இருப்பார்கள். உயிர் தியாகிகளோடும் உண்மைவாதிகளோடும் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, எவ்வளவு அழகான தோழமை என்று அல்லாஹு தஆலா பாராட்டி சொல்கிறார். இந்த வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகதீன், நாளை மறுமைக்காக வேண்டி நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய இரவுடைய தூங்கச் செல்கின்ற போது நம்முடைய ஆள் மனதுக்குள் பேசிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு கேட்ட கேள்வி, எதை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய்? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்துக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்? நாம் வாழக்கூடிய காலம் அப்படிப்பட்ட காலம். லயாத்தியன் அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் வரும் மனிதர்களிடத்திலே, அந்த காலத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்து உறுதியாக இருப்பதென்பது கல்காபில் பில் ஜம், தன்னுடைய கையிலே நெருப்பு பந்தை
அப்படியே இறுக பற்றி பிடிப்பதை போன்று என்றார்கள். பிடிக்க முடியாது. மார்க்கத்தோடு கொள்கையோடு அல்லாஹ் விதித்த அந்த சட்டங்களோடு அல்லாஹ் ஆகமாகியவற்றை செய்து கொண்டோ அல்லாஹ் தடுத்த ஹராமாகியவற்றை தூரமாகி வாழ்வது என்பது கடினமான ஒரு காலம், நாம் வாழக்கூடிய காலம். அல்லாஹ்வுடைய தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னுதாரணமாக இந்த சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசமாக சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒவ்வொரு காலமும் மிக மிக மோசமாகிக் கொண்டே செல்லும் மறுமை நாள் வரைக்கும். இதனால் தான் அல்லாஹு தஆலா மூமின்களை அழைத்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வதக்கிர் ஃபைன் நஃபஅத்தி ذிக்ரா. உபதேசம் பயனளிக்கும் என்று சொன்னால் இவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். வயதذكر من يخشى. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவன், மறுமையை அஞ்சிக் கொள்ளக்கூடியவன் அந்த உபதேசத்தை கொண்டு படிப்பினை பெறுவான். வயதஜன்னபுல் அஷ்கா. கெட்டவனோ பாவியோ இந்த உபதேசங்கள் ஏதோ உலகத்தில் இவர்கள் கத்துகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள், இவர்களுடைய அழைப்புக்காக வேண்டி உலகத்துடைய ஒரு சொட்டு இன்பத்தை நாம் விட்டு விடலாமா, உலகத்தை அனுபவிப்பதை விட்டும் தூரமாகி விடலாமா என்று இந்த பாவிகள் ஒதுங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடராக கீழே சொல்கிறார், பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்களுமோ உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. இன்னொரு ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் மறுமையுடைய வாழ்க்கை. அது நிலையானதும் மிகச்சிறந்ததுமான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் உலகத்தில் படைக்கப்பட்டதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய இலட்சிய பயணம் சொர்க்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முகத்தை நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பார்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த அடியான் கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்ன கேள்விகள்? அல்லாஹ்வுடைய தூதரே உலகத்தில் இருக்கும் போது கேள்வியையும் தந்து பதிலையும் தந்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு மனிதன் மரணித்து மண்ணறையில் வைக்கப்பட்டால் மனிதர்கள் எல்லாம் திரும்பி செல்லக்கூடிய பாதணி சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கும். அந்த இடத்தில் விசாரணை செய்யக்கூடிய வானவர்கள் வருவார்கள். முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய விசாரணைக்குரிய மலக்குமார்கள் வருவார்கள். அவர்களுடைய கேள்வி என்ன? மன் ரப்புக். எல்லோருக்கும் தெரியும். உன் இறைவன் யார்? வமா தீனுக். உன் மார்க்கம் எது? தெரியும், இஸ்லாம். ஆனால் பதில், அந்த நேரத்தில் நம்முடைய வாய்கள் அடைக்கப்படுவீர்கள். எதால் பதில் சொல்லுவோம்? நம்முடைய உடல் உறுப்புகள் அல்லாஹுக்கு சிரம் தாழ்த்தி இருந்தால், அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்திருந்தால் மன் ரப்புக்கு என்ற கேள்விக்கு பதில் வரும். அதே நேரம் நாம் உலகத்தில் வாழ்கின்ற போது இறைவனுடைய கட்டளை விட்டும் தூரமாகி வாழ்ந்தால், உலகத்துக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மறுமையை மறந்து வாழ்ந்தால், இறைவனுடைய அழைப்புகளை விட்டும் தூரமாகி உலகம்தான், உலகத்துடைய இன்பம்தான், உலகத்துடைய ஆசா பாசம்தான், உலகத்துடைய பொருளாதாரம் தான் என்று உலகத்துடைய வாழ்க்கையை நாம் கழித்தால் பதில் வராது. அன்பார்ந்தவர்களே, தெரியாது, எனக்கு தெரியாது என்று கதறுவான் மனிதன். ஆனால் கேள்வியும் இலகுவானது, பதில் இலகுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி, இந்த கேள்விகளுக்காக வேண்டி நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். தயார் செய்வதென்பது நம்முடைய இபாதத்களை கொண்டு, நம்முடைய நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்வதை கொண்டு, அல்லாஹு தஆலா தடுத்த ஹராமான பாவங்களை விட்டும் தூரமாகுவதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் பின்வருமாறு உலக வாழ்க்கையை குறித்து சொல்லி காட்டுகிறார். வமா ஊதீதும் மின் ஷைஇன். நீங்கள் உலகத்தில் எந்த உச்சகட்ட இன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும், இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன்,
எலான் மஸ்க், பில் கேட்ஸ், இப்படி ஒரு லிஸ்ட் அடிக்கிட்டே போகும். செல்வங்களில் மிதந்து கொண்டிருப்பவர்கள், அதே போன்று உலகத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறார், இவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா, நீங்கள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்தும் வெறும் உலகத்துடைய அற்ப இன்பங்கள், வஸீனத்துஹா, உலகத்துடைய அலங்காரங்கள், வமா இன்தல்லாஹி கைரு வ அப்கா, இதோ தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடியது நிரந்தரமானதும் சிறந்ததும். அஃபலா தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாதா, சிந்திக்க கூடாதா, படிப்பினை பெறக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். ஆகவே நாம் மறுமைக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்திருத்த வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் மறுமை என்பது நாம் சொல்வதை போன்று சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. மறுமை என்பது அதிபயங்கரமான நாள். மனிதர்கள் எல்லாம் மண்ணறையிலிருந்து எழுப்பாட்டி இறைவனுடைய விசாரணைக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாள் சாதாரண நாள் கிடையாது. மனிதர்கள் எல்லாம் ஓடோடி தெரியக்கூடிய நாள். அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்துல் அபஸையில், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், அந்த மறுமையுடைய நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பிறந்த சகோதரர்களை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹ், உலகத்தில் பாசத்தோடு நாங்கள் அரவணைத்த தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடுவோம். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, எந்த உலகத்தை நாங்கள் எந்த பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டியும் எந்த மனைவிக்காக வேண்டியும் நாங்கள் உழைத்து அவர்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணுவதற்காக வேண்டி உலகத்துடைய வாழ்க்கையை பயன்படுத்தியோமோ அந்த மனைவி பிள்ளைகளை விட்டும் நாங்கள் விரண்டோடுவோம். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் பின்வருமாறு சொல்கிறார், யௌம லா யுன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த மறுமையுடைய நாளிலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் எந்த ஒரு பயனுமே அளிக்க மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், இவர்களெல்லாம் தூய்மையான பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அந்த ஆத்மாக்களை தவிர. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனீஹ், நாளை மறுமையிலே நரகத்துடைய வேதனையிலிருந்து தன்னை ஒரு மனிதன் காத்துக் கொள்வதற்காக வேண்டி, குற்றவாளி முஜ்ரிம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்வான். அப்படியோ நான் தருகிறேன், என்னுடைய பிள்ளைகளை தருகிறேன். வஸாஹிபத்திஹி வ அஹி, கட்டிய மனைவி சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் தருகிறேன், யா அல்லாஹ் உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று குற்றவாளி கதறுவார். மறுமையுடைய நாள் அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் எல்லாம் ஓடி தெரியக்கூடிய அந்த நாள், இறைவனுடைய விசாரணைக்கு முன்னால் உள்ள அந்த நாள், பல்லாயிரம் வருடங்கள் அந்த மஹ்ஷருடைய விசாரணைக்காக வேண்டி மனிதர்கள் காத்திருக்கக்கூடிய நாள். அந்த நாளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், சூரியன் ஒரு சாணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். அந்த நேரத்தில் உலகத்திலே வாழ்கின்ற போது குற்றங்களோடும் பாவங்களோடும் அநியாயங்களோடும் அக்கிரமங்களோடும் வாழ்ந்து அதே நிலையில் மறைநித்தார்களே குற்றவாளிகள், அவர்களுடைய பாவங்களுடைய அளவுக்கு ஏற்ப அவர்கள் வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். ஒரு சிலருக்கு கரண்டை கால் வரைக்கும், இன்னும் சிலருக்கு தன்னுடைய முழங்கால் வரைக்கும், இன்னும் சிலருக்கு இடுப்பு வரைக்கும், இன்னும் சிலர் அந்த வேர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். யாராலையும் யாரும் காப்பாற்றப்பட முடியாத நாள்.
நாம் பழகிய உறவுகளை விட்டும் தூரமாக விரண்டு ஓடக்கூடிய நாள். எவனாவது நன்மையை கேட்டு வாங்கிக் கொள்வானா என்று விரண்டோடக்கூடிய நாள். அந்த நாளில் அல்லாஹு தஆலா இன்னொரு சாராருக்கு சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா லில்லாஹ். இன்னும் ஒரு 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா அரசுடைய நிழலை வழங்குவான் இறைவனுடைய விசாரணைக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இமாமுன் ஆதில், இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே நீதமாக நடந்த ஆட்சியாளர்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், உலகத்துடைய வாழ்க்கையை தன்னுடைய உலகத்திலே வாழ்கின்ற போது தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹுக்காக வேண்டி கழித்த வாலிபன். அதே போன்று எந்த நேரமும் தன்னுடைய உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பாக்கி வைத்துக் கொண்டிருந்த மனிதன். அதே போன்று அல்லாஹுக்காக வேண்டி நேசம் வைத்து அல்லாஹுக்காக வேண்டி பிரிந்த அந்த 2 சாரார்கள். அதே போன்று அழகான பெண், செல்வமுள்ள பெண், வசதியுள்ள பெண் தன்னை விபச்சாரத்துக்கு அழைத்தும் இன்னி அகாஃபுல்லா என்று ஒதுங்கிக் கொண்ட ஒரு மனிதன். இப்படி அல்லாஹு தஆலா 7 சாராருக்கு நிழல் வழங்குவான். அதிபயங்கரமான நாள், நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத நாள். இந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் இறைவனுடைய விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே ஓடித் திரிவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாங்க, நீங்கள் தான் அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை, இந்த மறுமையுடைய நாளிலே நாங்கள் நிற்பதென்பது எங்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இறைவன் விசாரிக்கட்டும், அந்த விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னால முடியாது, நூஹ்கிட்ட போங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவார்கள், ஓடி வருவார்கள் மனிதர்கள். இந்த மறுமையிலே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, இறைவனுடைய விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னால் முடியாது, மூசாவிடத்திலே செல்லுங்கள், இப்ராஹிமிடத்திலே செல்லுங்கள். மனிதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வந்து சொல்வார்கள், நீங்கள் நபிமார்களுடைய தந்தை அல்லவா, இமாமுல் அம்பியா அல்லவா, தலைவர் அல்லவா, ஆகவே நீங்கள் மறுமையுடைய விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுங்கள். அவர் சொல்லுவார், மூசாவிடத்திலே சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், ஈசாவிடத்திலே சொல்லுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இறுதியாக கை காட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்லுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய விசாரணையை நீ ஆரம்பி, உன்னுடைய கேள்வி கணக்கை நீ ஆரம்பி, இந்த மக்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்வார், முஹம்மதே இர்ஃபு ரஸக், உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், இஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை அங்கீகரிக்கப்படும். அதற்கு பின்னால் வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, இறைவன் மறுமையுடைய விசாரணைக்காக வேண்டி வருவான். மலக்குமார்கள் அணிவகுத்து வருவார்கள். அதே போன்று நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும். 70,000 கடிவாளங்கள் கொண்டு அந்த நரகம் இழுத்துக் கொண்டு வரப்படும். ஒவ்வொரு கடிவாளத்தை இழுப்பதற்கும் 70,000 மலக்குகள் இழுத்துக் கொண்டு வருவார்கள். அதிபயங்கரமான நாள், இறைவனுடைய விசாரணை நாள். அந்த நாளிலே ஃபஅம்மல்லதீன ஊத்துல் கிதாப பியமீனிஹி ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி. இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் அமுல்படுத்தி
மானக்கேடான அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியங்களை விட்டும் தூரமாகி ஹராமாகிய விட்டை தவிர்த்து வாழ்ந்து அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்த மனிதன் அல்லாஹு தஆலா அழைப்பான். அழைத்து அவனுடைய கரத்திலே வலது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படும். அந்த பட்டோலையை எடுத்துக்கொண்ட சந்தோஷத்தில் மனுஷன் எல்லோரிடத்திலும் ஓடி தெரிவான். இதோ என்னுடைய பட்டோலை வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள். எனக்கு தெரியும் உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள், உபதேசம் செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள், இறைவனுடைய சட்ட திட்டத்தை குறித்து உபதேசம் செய்தார்கள். இதோ எடுத்து நடந்தேன், அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்தவற்றை வாழ்க்கையில் தவிர்த்து நடந்தேன். இதோ படித்து பாருங்கள், இந்த மறுமையுடைய விசாரணை இருக்கிறது என்று ஆழமாக நம்பி வாழ்ந்தேன். எனக்கு தெரியும். பொருந்திக் கொண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அவர் இருப்பார். உயர்தரமான சொர்க்கத்துடைய வாழ்க்கையில் அவர் இருப்பார். அதே நேரத்தில் இன்னொரு சாரார் இன்னொரு சாரார் வருவார்கள். அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக சொல்லிவிடுவார், குற்றவாளிகளே, பாவிகளே, இந்த மூமின்களை விட்டும் தூரமாகி விடுங்கள், தூரமாகி விடுங்கள், பிரிந்து விடுங்கள். அவர்கள் வருவார்கள், அவர்களுடைய பட்டோலை கொடுக்கப்படும். அப்போது அந்த மனிதன் சொல்வான், யா வைலதா கானத்தில் காலியா, எனக்கு வந்த கை சேதமே, இது இறுதி தீர்ப்பாகிவிட்டதே. எனக்கு வந்த நஷ்டமே. உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்கள் வந்தது, புறக்கணித்து வாழ்ந்தேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்தது, புறக்கணித்து வாழ்ந்தேன், அலட்சியத்தில் வாழ்ந்தேன். ஹலக அன்னி சுல்தானியா, உலகத்தில் வாழ்கின்ற போது அதிகாரங்களோடும் செல்வத்தோடும் படைபலத்தோடும் இருந்தேன். அனைத்தும் அழிந்து விட்டது. மனிதன் கூப்பாடு ஓடுவான், கதறுவான், கத்துவான். அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுறான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அந்த ஏட்ட மனுஷன் பார்த்து போட்டு, இந்த ஏட்டுக்கு நடந்த கேடே, இந்த ஏடு எல்லாத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரா, நம்ம தப்பா ஒரு மனசுல நினைச்சது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம நன்மை செய்யணும் என்று நினைச்சது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அந்த பாவத்தை செய்வதற்கு நடந்து போன அந்த நெட்டுக்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாவத்தை செய்வதற்கு போய் திருந்தி வந்த அந்த நிலைமை கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா, எந்த ஒரு சிறியதோ பெரியதோ எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மனிதன் கூப்பாடு ஓடுவான். அதிபயங்கரமான நாள். ஆகவே அந்த மறுமையுடைய விசாரணை நாளுக்காக வேண்டி நாங்கள் தயாராக வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அது என்னென்னு சொன்னால், அது நிரந்தர பயணம், உலகத்துடைய பயணத்தை போன்று கிடையாது. அங்கே மரணம் இல்லை, நிரந்தர வாழ்வு. ஒன்று சொர்க்கவாதிகள், இல்லையில் நரகவாதிகள். அதிலும் குறிப்பாக மூமின்களாக முஸ்லிம்களாக இருந்து குற்றம் செய்தால் அல்லாஹு தஆலா நாடினால் அவர்களை மன்னித்து சொர்க்கம் அனுப்புவான். இல்லை என்று சொன்னால் அவர்களை நரகத்திற்குள் அனுப்பி பின்பு அவர்கள் களிமா சொன்ன காரணத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பரிந்துரைக்காக வேண்டி அவர்கள் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்துக்குள் அனுப்புவார்கள். ஆனால் நரகத்துடைய வேதனை சாதாரண நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்துடைய வேதனை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகத்துடைய வேதனையை விட
70 மடங்கு அதிபயங்கரமானது என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அலைஸ காஃபியா, இந்த 1% கூட போதுமானதாக இல்லையா? இதுவே மனிதர்களை எரித்து சுக்குநூறாக்கிவிடும். இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே ஒரு குண்டு போடப்படுகிறது, உடல்கள் சிதறி பறக்கின்றது, கட்டடங்கள் நொறுங்கி சிதறுகின்றது. அதே போன்று அமெரிக்காவிலே ஏற்பட்ட காட்டுத்தீயினால் அப்படியே பல மாநிலங்களே கருகி நாசமாகியது. உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனுப்பிய 1% நெருப்பு இதைவிட அதிபயங்கரமானது அந்த நரகத்துடைய நெருப்பு. 70 மடங்கு அதிபயங்கரமானது. இதனால் தான் இந்த உடம்பு தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்காக வேண்டி யௌம துபத்தலுல், அவர்களுடைய உடம்புகள் எல்லாம் மாற்றப்பட்டு, உருவமைப்பு மாற்றப்பட்டு அவர்கள் நோவினைப்படுத்தப்படுவார்கள். எந்த அளவுக்குண்டா அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வனாதாயா மாலிக், நரகவாதிகள் அந்த மாலிக்கை பார்த்து கேட்பார்கள், நரகத்துடைய காவலாளி, அஃபீலு அலைனா மினல் மா, அல்லாஹ்விடத்தில் இருந்து சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய தண்ணியை தரக்கூடாதா? அதே போன்று மூமின்களை பார்த்தும் கேட்பார்கள், எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரக்கூடாதா? நாங்கள் தண்ணீர் கேட்டால் சீல்களும் சலங்களும் வருகிறது, பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று கேட்டால் எங்களுக்கு கள்ளி செடி வருகிறது. இந்த நரகத்துடைய வேதனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நரகவாதிகள் அலறுவார்கள், கத்துவார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நரகத்துடைய வேதனை அதிபயங்கரமானது, மறுமை நாள் அதிபயங்கரமானது, இறைவனுடைய விசாரணை அதைவிட அதிபயங்கரமானது. எப்படி? அல்லாஹு தஆலா மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை அல்லாஹ் தஆலா அழைப்பானா, அழைத்து அவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே அல்லாஹு தஆலா திரையை போட்டுருவான். அல்லாஹும் அந்த அடியானும் பேசுவார்கள், உரையாற்றுவார்கள். அடியானே, அத்தரிஃபு தம்ப கதா, நீ இந்த இடத்தில் இப்படி பாவங்கள் செய்திருந்தாய் தெரியுமா? அத்தரிஃபு தம்ப கதா, இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இரவு பகல் பொழுதில் இந்த வீட்டிலே இப்படி ஒரு பாவத்தை செய்தாய் தெரியுமா? அத்தரிஃபு தம்ப கதா, இப்படி ஒரு இசை கச்சேரியில் நீ கலந்து கொண்டாய் தெரியுமா? அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் கேட்பான், ஒவ்வொரு பாவமா கேட்பான். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் உள்ளத்தில் பயம் வந்து, இன்றைக்கு நான் அழிஞ்சு, அல்லாஹ் தஆலா என்னை துருவி துருவி கேட்க ஆரம்பித்து விட்டான், நான் அழிந்து விட்டேன் என்று அந்த அடியான் நினைப்பான். அப்போது அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லிமான, அந்த மூமினான அடியானுக்கு சொல்வான், நீ உலகத்தில் வாழ்கின்ற போது பாவங்கள் செய்தாய், பாவங்கள் செய்த உடனே தௌபா செய்தாய், மீண்டு விட்டாய், என்னுடைய விசாரணையை குறித்து நீ அஞ்சினாய், மறுமையை குறித்து அஞ்சினாய். சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, நீ உலகத்தில் வாழ்கின்ற போதே நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு கண்ணியத்தோடு இந்த சமுதாயத்துக்குள் உலா வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை, உங்களுடைய பாவங்களை மறைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பலருடைய பாவங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படக்கூடிய ஒரு காலத்தில், எடுத்ததற்கெல்லாம் மீடியாக்களிலே மானங்கள் கிழிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் பாதுகாத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்வான், சத்தர்துஹா அலைக, நீ உலகத்தில் வாழ்கின்ற போது உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், மறைத்து விட்டேன். வஅக்ஃபிருஹா லகல் யௌம், இன்றைய தினம் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், நீ சொர்க்கம் செல்லென்று. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா விசாரிப்பான், அவர்களை துருவி துருவி விசாரித்துக் கொண்டே இருப்பான். அவர்களுடைய விசாரணை கடுமையாகும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா
அந்த விசாரணையின் இறுதியில் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவார். அவர்கள் பாவிகள், குற்றவாளிகள், உலகத்துக்காக வேண்டியே வாழ்க்கையை கழித்தவர்கள். ஆகவே சஹாபாக்களுடைய உள்ளங்களை கொஞ்சம் உசுப்பி பார்த்தது இந்த மறுமையுடைய சிந்தனை தான் அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, அரசியல் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைக்கு என்ன வருது? ஒரு சாக்கடை, ஒரு அசுத்தம், ஒரு ஊழல், ஒரு லஞ்சம், மோசடி, நம்பிக்கையில் ஒத்திருக்கும். ஏன் காரணம்? ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகள். எந்த ஆட்சியில் நீ அமர்ந்தாலும், நீ உலகத்தை ஆட்சி செய்தாலும், எத்தனை நாடுகளை நீ ஆட்சி செய்தாலும், நீ அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அஞ்சி நடக்க வேண்டும். மனிதர்களுடைய உரிமையிலே கை வைக்க கூடாது என்ற பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, மதீனா, மக்கா, பாலஸ்தீனம் வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது. அந்த ஆட்சியில் இருந்த உமர் கூட ஒரு ஆடு தொலைந்து விட்ட ஒரு காரணத்துக்காக வேண்டி மதீனாவுடைய வீதிகளிலே உலா வந்தார் ஆடை தேடி. பணியால் சொன்னார், உமரே, ஹலிஃபாவே, ஏன் இப்படி உலா வருகிறீர்கள் ஒரு ஆடை தேடி? நான் எடுத்து வருகிறேன், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். உமர் அலி கேட்டார்கள், மறுமையில் என்னுடைய பாவத்தை நீ சுமப்பாயா? அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நான் தப்பிக்க முடியாது. எந்த ஆட்சியில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இறையச்சம் தேவை. ஏன்? அவர் மறுமையை ஆழமாக நம்பினார், இறைவனுடைய விசாரணையை ஆழமாக நம்பினார். எப்படிப்பட்ட காலம்? அறியாமை காலம். மறுமையுடைய வாழ்க்கையே கிடையாது. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பிறக்கிறோம், மரணித்து விடுகிறோம். வமல் ஹயாத்துத் துனியா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எங்களை காலம்தான் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறது, வேற எந்த ஒன்றும் கிடையாது, மறு வாழ்க்கை கிடையாது என்று நம்பிக்கையோடு வாழ்ந்த மக்கள். அல்லாஹ் தஆலா மக்காவுடைய பெரும்பாலான வசனங்களை எதை கொண்டு இறக்கினான்? மரணத்துடைய சிந்தனை, மறுமையுடைய தண்டனை, மனிதன் எழுப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் என்று அல்லாஹ் தஆலா அடுக்கிக் கொண்டே போனான். அந்த காலத்தில் மனிதர்கள் கேட்டார்கள், ஐதா மித்னா வ குன்னா துராபன் ஐலாமன் நஹிரா, நாங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி போய் எங்களுடைய உடம்புகள் உக்கி போய் எலும்புகள் உக்கி போய் மரணித்து அப்படியே அடியோடு அடையாளம் தெரியாமல் போனாலும் அல்லாஹு தஆலா மீண்டும் எழுப்புவானா. பலா காதிரீனாலான் முஸவ்விய பனானா, அல்லாஹு தஆலா உங்களை எப்படி ஆரம்பமாக படைத்தானோ அதே போன்று உங்களை அழகிய முறையில் வடிவமைப்பதற்கு அவன் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன். அல்லாஹு தஆலா அந்த மறுமையுடைய சிந்தனையை அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனங்களின் மூலமாக ஊட்டி வளர்த்த காரணத்தினால் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஆழமான இறையச்சம் இருந்தது. மறுமை என்று சொன்னாலே, இறைவனுடைய விசாரணை என்று சொன்னாலே நடுங்கி விடுவார்கள். உஸ்மான் அலி அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லா ஜனாசாவுடைய சபைகளிலும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. ஜனாசா கொண்டு போய் கபூர்ல வச்சு வைத்தாலே தேம்பி தேம்பி அழுவார்கள், தாடி நலைந்து அப்படியே ஓடும். ஆனா இன்றைக்கு ஜனாசா நம்ம ஜனாசா கொண்டு போறோம், அவர் கொஞ்சம் பேர் அங்கால நின்று அடக்குவாங்க, நம்ம இந்த கொஞ்சம் பேர் இஞ்சால நின்று கூடி காட்சி இருப்போம். ஜனாசாக்கு போகக்குள்ளேயே அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், இந்த துஆக்களை பெரும்பாலானவர்கள் ஓதுவது கிடையாது. நாமும் இதே இடத்துக்கு திரும்பி வருவோம் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். அந்த ஜனாசாவுடைய மண்ணறையில் நிற்கின்ற போதே நமக்கு மரணம் வரலாம் என்பதை மறந்து விட்டார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்து போன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்குள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் அப்படி இல்லை. ஜனாசாக்கு போய் இருந்தாங்கண்ட அந்த சஃபையில பறவை வந்து குந்துகின்ற அளவுக்கு அமைதியாக இருப்பார்கள்.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ளத்தை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சதா நேரமும் இறைவனோடு சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்று சொன்னால் அது மரண சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை தான். இந்த சிந்தனையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக சஹாபாக்களுக்கு விதைத்த காரணத்தினால் அவர்கள் வாழ்கின்ற போதே வீரர்களாகவும் தலைவர்களாகவும் முன்மாதிரி மிக்கவர்களாகவும் தன்னுடைய சமூக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தோடும் வாழ்ந்தார்கள். இறைவனுடைய அழைப்பு வருகின்ற போது சதா நேரமும் நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்ற ஒரு ஏற்பாட்டோடு வந்தார்கள். எந்த நிலையில் அல்லாஹ் அழைத்தாலும் நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய காலத்தை பொறுத்தவரைக்கும் உலகத்துடைய இன்பங்கள் அதிகரித்த ஒரு காலம், பாவத்துடைய வழிகள் பலவிதமாக திறந்து வைக்கப்பட்ட ஒரு காலம். இன்றைக்கு பாவத்தை செய்யறதுக்கு நம்ம தேடி போக தேவையில்லை. வீட்டுக்குள்ள ஒரு அறையில இருந்தாலே தனிமையில் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு காலம். இன்றைக்கு முஸ்லிம் ஊர்களிலும் பக்கத்து ஊர்களிலும் பாவங்கள் செய்கிறோம், இசை கச்சேரிகள் நடத்துகிறோம், வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய காலம். இதோ வட்டி இருக்கிறது, வாங்கி சாப்பிடுங்கள், வாகனத்தை ஓட்டுங்கள், சொகுசாக வாழுங்கள் என்று உலகத்துடைய இன்பத்தை விரித்து காட்டக்கூடிய ஒரு காலம். இதோ ஆபாச படம் இருக்கிறது, சினிமாக்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் புது புது படங்கள் வெளியாகி இருக்கிறது, வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துடைய கட்டுக்கோப்பை சின்னாபின்னமாக்கி அவர்களை தவறான வழியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அதிபயங்கரமான மோசமான ஒரு காலத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உங்களுக்கு சினிமா பார்ப்பது இன்பமாக தெரியலாம், இசைகள் கேட்பது உங்களுடைய காதுக்கு இனிமையை தரலாம், உள்ளத்துக்கு மகிழ்வை ஊட்டலாம்.
அந்நிய பெண்களோடு பேசுவது, அவர்களோடு பழகுவது, விபச்சாரம் வரைக்கும் செல்வது உங்களுக்கு இன்பத்தை தரலாம். இறைவனுடைய அழைப்பு வருகின்ற போது உங்களுடைய வியாபாரத்தை தேடுவதும் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதும் உங்களுக்கு இன்பத்தை தரலாம். மனைவியோடு பிள்ளைகளோடு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கழித்து இறைவனுடைய சிந்தனையை விட்டும் தூரமாகி வாழ்வது உங்களுக்கு இன்பத்தை தரலாம். இந்த இன்பங்கள் அனைத்தும் மத்தாவுல் குரூர், உங்களை ஏமாற்றக்கூடிய வெறும் உலகத்துடைய அற்ப இன்பங்கள். மறந்து விடாதீர்கள். கொஞ்சம் சருகினீர்கள் என்றால், மயங்கினீர்கள் என்றால் மறுமையுடைய வாழ்க்கையை உங்கள் நாசப்படுத்திவிடும் இந்த உலக இன்பங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆகவே வலல் ஆகிரத்து கைரு வ அப்கா, அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற மறுமையோ நிரந்தரமானது, அதனுடைய இன்பங்களோ அலாதியானது, அதனுடைய வர்ணனையோ சிந்திக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணுமே பார்த்திராதது, வலா உதுனுன் சமியத், எந்த காதும் அந்த வர்ணனையை கேட்டிராது, அந்த சொர்க்கத்துடைய வர்ணனை. வலா ஹத்தர அலா கல்பி பஸர், எந்த மனித உள்ளங்களுடைய கற்பனைக்கும் எட்டாது. நம்ம சொர்க்கத்தை பற்றி ஒரு கற்பனை எட்டுவோம். உதாரணமா, சொர்க்கம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று நம்ம மனசுல கற்பனை வந்தாலும் அந்த கற்பனைக்கு அப்பால் பட்டது சொர்க்கம். அல்லாஹு தஆலா சொல்கிறார், அந்த சொர்க்கம் பல படித்தரங்களை கொண்டது, அது நிரந்தர வாழ்க்கை. அதே நேரம் நரகம் என்பதும் நிரந்தர வாழ்க்கை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் நம்மை படைத்திருப்பது சோதனைக்காகவும் அவனை வணங்குவதற்காக வேண்டிய. உங்களில் யார் அழகிய முறை நல்லறங்கள் செய்து வணக்க வழிபாடுகள் செய்கிறீர்கள் என்று உங்களை பரிசோதிப்பதற்காக வேண்டி. ஆகவே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளை ஏமாற்றிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா ஒரு சாராரை குறித்து சொல்கிறார், ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்தும் வ பையுன் அன் ஸிக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலாத். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரங்களும் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களும் அல்லாஹ்வுடைய இறை நினைவை விட்டும் தூரமாக்கவே தூரமாக்காது. அல்லாஹ்வுடைய தொழுகை விட்டும் அவர்களை ஒரு காலமும் தூரமாக்காது. சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், செல்வத்தோடு வாழ்ந்தார்கள், வசதியோடு வாழ்ந்தார்கள். யுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தால் அள்ளி கொண்டு போய் கொட்டி கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தார். மறுமைக்காக வேண்டி, உலகத்துடைய இன்பத்துக்காக வேண்டி அவர் மறுமையை இழக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே அவரை பார்த்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான், மறுமையிலே சொர்க்கத்திலே அதிகமாக ஏழைகள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? செல்வந்தர்களை விட ஏழைகள் சொர்க்கத்துக்கு 500 வருடங்களுக்கு முன்னால் முந்தி சென்று விடுவார்கள் என்றார்கள். அந்த அளவுக்கு அந்த சொர்க்கத்துடைய இன்பம் அலாதியானது, நரகத்துடைய வேதனை அதிபயங்கரமானது. உலகத்தில் வாழ்கின்ற போது நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அந்த நிரந்தர மறுமை வீட்டுக்காக வேண்டி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாஸாவை அடக்கினாலே கண் தாரை வலிய 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 குளறிக் கொண்டிருப்பார்கள். அவர்கிட்ட கேட்கப்பட்டது, உஸ்மானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருக்கின்ற போது சொர்க்கத்தை குறித்து நரகத்தை குறித்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதுகின்ற போதெல்லாம் அழமாட்டீர்கள், ஏன் மன்னரைக்கு வந்தால் அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த கபருடைய வீடுதான் மறுமையுடைய முதலாவது வீடு. இது எனக்கு ஈடேற்றமாகிவிட்டால் நாம் வெற்றியாளன், அதற்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் ஈடேற்றம். இந்த கபருடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டால், பழுதாகிவிட்டால், பாழாகிவிட்டால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசாரணையும் அதிபயங்கரமாகும். ஆகவே அன்பார்ந்தவர்களே,
ஒரு காலமும் மூமினுக்கு மறுமை தூரமாக இருக்காது. எந்த நிலையில் அவன் தயாரோடு இருப்பான். தொழுகையை விட்டும் ஒரு காலமும் தூரமாக வாழ மாட்டான். எந்த நிலையில் இறைவனுடைய அழைப்புக்காக வேண்டி தயாராக இருப்பான். எந்த நிலையிலும் வியாபாரம் இறைவனுடைய சிந்தனை விட்டும் தூரமாக்காது. காலையிலும் மாலையிலும் இறைவனை துதி செய்து கொண்டிருப்பான். ஆகவே உலகத்துடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்றான். என்ன சொல்றான்? வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். நீங்க உலகம் 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 தேடி போறீங்களே, இந்த உலகம் வெறும் அற்ப இன்பம். புரிஞ்சு கொள்ளுங்க. சாதாரண இசைக்காக வேண்டி, ஒரு பாட்டுக்காக வேண்டி, ஒரு கச்சேரிக்காக வேண்டி ஒரு அரை மணித்தியால ஒரு மணித்தியால உங்களுடைய ஈமானை இழக்கிறீர்கள். அதே நிலையில் அந்த சபையில் உங்களுடைய மரணம் வந்தால் விசாரணை கடுமையாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் களவெடுக்கின்ற போது அவன் முஸ்லிமாக இல்லை. ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கின்ற போது அவன் முஸ்லிமாக கிடையாது. நாங்கள் ஒரு பாவத்துடைய சபையிலே இருந்து அதே நிலையில் நமக்கு மரணம் வந்துவிட்டால் அதே நிலையில் தான் எல்லோருக்கும் முன்னாலும் எழுப்பப்படுவோம். எவ்வளவு பெரிய அவமானம்! அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை மறைக்க வேண்டும். அந்த மறுமை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை பயணம். அதற்காக வேண்டி இந்த உலகத்தை அனுபவித்து விட்டு மறுமை இழந்து விடாதீர்கள். நீங்கள் மறுமைக்குரிய பிள்ளைகளாக இருங்கள், உலகத்துடைய பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள். நீங்கள் குறிப்பாக இன்றைய காலத்தில் உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஊட்டி வளருங்கள் ஈமானையும் இறையச்சத்தையும் மறுமையும் கொண்டு. சஹாபாக்கள் அந்த புள்ளைகளுக்கு மறுமையுடைய விசாரணை ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி வளர்த்ததால் தான் பின்னால வந்தாக்கள்லாம் ஈமானோடு, இஸ்லாத்தோடு, ஹிலாஃபத்தோடு, ஆட்சியோடு வாழ்ந்தார்கள். சாம்ராஜ்ய இஸ்லாத்தை விரிவுபடுத்தி கொண்டே சென்றார்கள். இஸ்லாம் இன்று வரைக்கும் 1400 ஆண்டுகளை தாண்டி நம்மிடத்தில் இஸ்லாத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் 2வது மெஜாரிட்டியாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அன்று செய்த தியாகம், அவர்களுடைய சந்ததியை அதன் அடிப்படையில் வளர்த்த தியாகம். இன்றைக்கு நம்முடைய வாலிப சமூகம் இதே நேரத்தில் வேறு ஒரு கச்சேரி, ஒரு இசை நிகழ்ச்சி, நம்முடைய கிரவுண்ட் அங்க நிற்கும், ஒரு தியேட்டர் அங்க நிற்கும், அல்லது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் அங்க நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய இறைவனுடைய சிந்தனையை தூரப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். பாவங்கள் செய்ய 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 உள்ளத்துல கருத்த புள்ளி உளுந்து 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 அப்படியே உள்ளத்தை அது மூடிவிடும், நம்மளை அழித்துவிடும். ஆகவே மறுமைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி இறைவனுடைய விசாரணையை குறித்து சிந்திக்கின்ற போது அவனுடைய உள்ளத்தில் பாரிய மாற்றம் ஏற்படும். அதனால் அவன் உண்மையான முஸ்லிமா வாழ்வான். அவனுடைய வாழ்க்கை அனைத்தும் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கும். எப்படி? யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவான். வியாபாரம் என்றால் மோசடி இருக்காது, ஊழல் இருக்காது. அதே போன்று அவனுடைய கொடுக்கல் வாழ்கள் எல்லோரோடு அழகிய முறையில், பண்பாட்டோடு, நீதியான முறையில் செய்வான். அதே போன்று குடும்பங்களோடு, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வான். இறைவனுடைய கடமைகளை குறை வைக்க மாட்டான். ஹராமான மானக்கேடான விஷயங்களை விட்டு தூரமாகுவான். எப்போது? மறுமையை பயந்தால்தான். ஆகவே மறுமையை பயந்து மறுமைக்காக வேண்டி தயாராகக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். உமர் இப்னு ஹத்தாப் ரலி அவர்கள் சொன்னதை போன்று, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நீங்கள் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு முன்னால், இன்றைக்கு தூங்க போறோம்டா, எப்போது மரணம் வரும் தெரியாது. நம்ம விசாரிக்கணும். இன்றைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுதனா, சுபவுடைய தொழுதனா, திக்ர்கள் செய்தேனா, இன்றைக்கு ஜும்மாவுடைய நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தினேனா, நேர காலத்தோடு பள்ளிக்கு வந்தேனா, குடும்பத்தோடு உறவினர்களோடு சேர்ந்து நடந்தேனா, இறைவனை காலையிலும் மாலையிலும் துதி செய்தேனா, இப்படி நாங்கள் ஒவ்வொரு நன்மைகளையும் குறித்து யோசிக்கணும். அதே போல செய்த பாவத்தை குறித்து நாங்கள் அந்த இரவுடைய நேரத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் அழுது தௌபா செய்து மன்றாடிவிட்டு உறங்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். ஃபைன் அம்சக்த நஃப்ஸி, யா அல்லாஹ், நான் இந்த உறங்கச் செல்கிறேன், இந்த உறக்கத்திலே என்னுடைய ஆத்மாவை நீ கைப்பற்றி கொண்டால் ஃபர்ஹம்ஹா, அந்த ஆன்மாவுக்கு இரக்கத்தை காட்டு. வைன் அர்சல்தஹா, நீ உலகத்துக்கு மறுநாள் காலையில் என் உயிரை அனுப்பினால் ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபல் பிஹி இபாதக ஸாலிஹீன்,
உன்னுடைய இறை நேசர்கள் உன்னுடைய அடியார்களுடைய உயிரை எப்படி பாதுகாத்தாயோ அதே போன்று பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை கற்றுத்தந்தார்கள். அந்த பிரார்த்திகளோடு ஓதி மரணித்து விட வேண்டும். என்றால் எப்போது மரணம் வரும் என்று தெரியாது. ஆகவே மறுமைக்காக வேண்டி தயாராகக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னை உங்களை மாற்றுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறுமைக்காக எம்மை தயார்படுத்துவோம் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேத வரிகளிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஆழமான கருத்துக்களை அஸ்பாக் மௌலி அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள். அதிலும் மறுமையிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளில் முக்கியமான ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இன்று நாம் உலகத்திலே எந்த குடிகளுக்காக, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த மனைவிக்காக ஓடோடி உழைக்கிறோம், ஹராம் ஹலால் பாராமல்